அத்தனையும் பகிர்ந்து கொள்ளுகிற இந்த கலாச்சாரம் இன்றைக்கு ஒரு பக்கம் பெருகி கொண்டு வருகிறது. சென்னையில கல்யாணம்லாம் முடிச்சதுக்கு தயாராயாச்சு, பெண்ணு மாப்பிள்ள ஓகே சொல்லிருச்சு. ஆனால் தகப்பனிடத்தில் போய் சொன்னது, பாப்பா நீங்க பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ண நான் ரெடி. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், என் பாய் ஃப்ரெண்ட் எந்த நேரமும் என் பெட்ரூம் வரை வருவதற்கு அனுமதி இருக்க வேண்டும். இதுதான் நவீன உலகத்தினுடைய பிரச்சனைகள். நான் அவனோடு எல்லா நல்ல காரியங்களையும் கெட்ட காரியங்களையும் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அவன் எனக்கு நண்பன் என்று சொல்லுகிற கலாச்சாரம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இன்னொரு பக்கம் நல்ல இஸ்லாமிய சகோதரர், நிறைய இஸ்லாமிய இளைஞர்கள் மதம் மாறுகிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் இல்ல, நிறைய இஸ்லாமிய இளைஞர்கள். கொடுமையிலும் கொடுமை, காதலுக்காக பெண் மனம் மாறினாள் என்றெல்லாம் நாம் பார்ப்போம். அதுவே மனதை வெடிக்க செய்தது. நிறைய இளைஞர்களை இழந்து வருகிறோம். இதுக்கெல்லாம் யார் பொறுப்புதார்கள்? அன்புக்குரியவர்களே, ஜமாத்தினுடைய இமாமும் நிர்வாகியும் தான் பொறுப்புதார்கள். சந்தேகமே இல்லை. அல்லாஹ்விடத்தில் கேள்விகளுக்கு இருக்கிறது. அதனால இதை ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவே நான் கருதுகிறேன். இதற்கெல்லாம் மார்க்கம் சொல்லித் தருகிற வழிமுறைகள் என்ன? அவங்கவுங்க மார்க்கத்தில் இருந்துக்கலான்னு கல்யாணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய பேர்கள் உண்டு நம் சமூகத்தில். இவர் முஸ்லிமாவே இருப்பாரு, அந்த அம்மா இந்துவாவே இருக்கும், கிறிஸ்துவாவே இருக்கும், அந்த அம்மா ஒரு மாதிரியாவே இருக்கும், இவர் இவராகவே இருப்பார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி எந்த கவலையும் அக்கறையும் இல்லாமல் இன்றைக்கு சமூகம் போய்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பொருளாதார பிரச்சனையினால் வெறும் 5000 to 7000 ரூபாய் கடன் வாங்கி கடன் கொடுக்க முடியாமல் அந்த தாய் தன்னை கொடுத்து விடுகிறார் கடன்காரனுக்கு. கடன் கொடுத்தாலும் அவனுக்கு கொடுத்துட்டு வெறும் 5000 ரூபாய் to 7000 ரூபாய் கடன் கொடுத்தவன் போராது என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்க போன் வருகிறது. அதற்கு என் பிள்ளை 2 பேர்த்தையும் நீங்க உங்க வீட்டுல கொண்டு போய் வளர்த்துக்கீங்க. அந்த 7000 ரூபாய் கொடுத்து அந்த கடனை தீர்த்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிற இஸ்லாமிய சமூகத்தில் யாருமே இல்லையா? இதெல்லாம் நம் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள். குழந்தை வளர்ப்பில் இருந்தே, குழந்தையின் உருவாக்கத்தில் இருந்தே இன்றைக்கு சமூகத்தில் நிறைய மாற வேண்டி இருக்கிறது. அதனால் பெருமானாரின் கண்ணுரைகள் குழந்தைகளுக்கு, குடும்பத்திற்கு, வாலிபர்களுக்கு என்று ஒரு சில செய்திகளை 3ஆக பிரித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல குழந்தை வளர்ப்பு இன்னைக்கு நாம சரியாக வளர்க்கிறோமா? எல்லோருமே கொஞ்சம் மனம் விட்டு இது ஒரு பயானா நீங்க நினைக்க வேணாம். நம்ம வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கலாம். கேட்கிற கேள்விகளுக்கும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, பெருமானாரினுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த தர்பியத்தை 5ஆக பிரிக்கிறார்கள். தர்பியத் என்பது 5 வகை. தர்பியத்துன் பில் ஆதா, தர்பியத்துன் பில் குதுவா, தர்பியத்துன் பில் மௌஇலா, தர்பியத்துன் பில் முலாஹபா, தர்பியத்துன் பில் உகூபா. தர்பியத் அப்படிங்கிறது 5 வகை. அதுல வளமையிலேயே, ஆதத்திலேயே நல்லவர்களாக உருவாக்குதல். பரம்பரையா அவங்க அழகாக தீனுள்ள நெறிப்படி முறைப்படி வளர்ப்பார்கள். இந்த இளைஞர்களுடைய வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம், அப்படித்தான் வளர்த்திருக்கிறார்கள். அதை வளர்த்ததனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு காயப்பட்டிருக்கிற 7 வயசுல ஒரு பிள்ளை ஹாப்ஸாவாயிருக்கு. தமிழகம் முழுக்க சுற்றி வந்து விட்டது. சாமி ரஹ்மத்துல்லாஹ் 7 வயசுல ஹாப்ஸாவானாங்க கேட்டோம். நம்ம நடைமுறையில கண்ணால அந்த பிள்ளையை பார்த்து விட்டோம். வடமையிலேயே அந்த தாய் குர்ஆனை ஓதி 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 பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாக்கியம் 7 வயதில் ஹாஃபிஸான பெண். அன்புக்குரியவர்களே, பக்தியாரை காப்பி ரஹ்மத்துல்லாஹி தஆலா டெல்லியில இன்றைக்கும்
அவங்க அம்மா அந்த பிள்ளைக்கு 3 வயசா இருக்கும் போது குர்ஆன் ஆரம்பிக்கணும் புள்ள, அதனால அஜ்மீர் நாயகத்தை அழைத்து வாருங்கள், குர்ஆனை தொடங்கி வைக்கட்டும் என்று கணவரானவர்களை சொல்லுகிறார்கள். கணவன்கிட்ட அவர் போய் பக்தியாரை காக்கி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய பக்தியாரை காக்கி 3 வயசு பிள்ளையா இருக்கும்போது அவங்க அத்தா போய் கொண்டு வர்றாரு. யார? அஜ்மீர் நாயகத்தை அழைத்து வருகிறார்கள். அவங்க வரும்போது கூட ஒரு 7-10 பேர் வர்றாங்க. வீட்டுல உட்கார்ந்து 3 வயசு பிள்ளைக்கு பிஸ்மில்லாஹ் சொல்லி குர்ஆன் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி அன்றிலிருந்து இன்று வரை வடநாட்டில் தேன் தொட்டு வைத்து குர்ஆனை துவங்குவார்கள். தேனை தொட்டு வச்சு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும் அவனே என்று சொல்ல 3 வயசு பக்தியாரை காக்கி சூரத்துல் ஃபாத்திஹாவை மனப்பாடமாக ஓதினார்கள். இதை வீட்டுல நிறைய பிள்ளைகள் ஓதும். ஏன்னா தாயார் சொல்லிக் கொடுத்து அஜ்மீர் நாயகம் புன்னகையோடு சொன்னார்கள், தம்பி உனக்கு வேற ஏதாவது சூரா தெரியுமா? பிஸ்மில்லாஹ் சொன்ன உடனே இதெல்லாம் ஓதுறீங்க, ஒரு தெரியும், பட்டாசு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு வேற ஏதாவது ஓத தெரியுமா? அந்த 3 வயசு பிள்ளை சொன்னார்களா, பக்தியாரை காட்டி சூரத்துல் பக்ராவை ஓதட்டுமா? 2 ஜூஸ். அஜ்மீர் நாயகம் என்னவாப்பா சொல்ற? சூரத்துல் பக்ராவை ஓதவா? ஓதுவார்களாம், ஒரு பிழை இல்லாமல். சூரத்துல் பக்ரா ஒரு பிழை இல்லாமல் ஓதி முடித்தவுடன் நெற்றியில முத்தமிட்டு அஜ்மீர் நாயகம் கட்டி அணைத்து, வேற ஏதாவது தெரியுமா பாப்பா? ஆலை இம்ரான் ஓதட்டுமா? மாயிதா ஓதட்டுமா? நிசா ஓதட்டுமா? 18 ஜுசுக்கள் 3 வயசுல மனப்பாடம். அஜ்மீர் நாயகம் கட்டி அணைத்து கேட்டார்கள், தம்பி இதெல்லாம் எப்படி மனனம் செய்தார்? எங்க அம்மா என்ன மடியில போட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்கள், அதை கேட்டு கேட்டு மனனம் செய்ய. எங்க அம்மா ஓதுறத கேட்டு கேட்டு மனனம். இன்றைக்கு எந்த தாய், அருமைக்குரிய தாய்மார்களே நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், எந்த தாய் தன்னுடைய பிள்ளையை மடியில போட்டுக் கொண்டு குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறோம்? பசிச்சாலும் அந்த செல்போன் தான், தூங்குறதுக்கும் அந்த செல்போன் தான். தடவி 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 கைரேக தாய்மார்களே ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு கைரேக. நிலம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும், சொத்து வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் ரேக வேணும். தடவி தடவி ரேக போயிடுது. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். அந்த தாய் அதை கொண்டுதான் இந்த காயல்பட்டினத்தினுடைய தாய் ஓதி 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 தன்னுடைய பிள்ளைகளை ஆப்பிளாக்கி இருக்கிறார்களே. அவ ஆதத்திலேயே வடமையிலேயே இந்த பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள் வருகிற போது அந்த பிள்ளைகள் சாலைகான பிள்ளைகளாக ஆவார்கள். நம்ம வீடுகள்ல இது இருக்கா அப்படிங்கிறத நாம தான் உரசி பார்க்க வேண்டும். இந்த காலத்துல யாசின் ஓதுகிற பழக்கம், வாக்கியம் ஓதுகிற பழக்கம், தபாரக் ஓதுகிற பழக்கம் அஜர்த்துமார்கள் வீட்டை தவிர, ஒரு சில நல்லூர்களின் வீட்டை தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் காணா போயிடுச்சு. அல்லாஹ் அக்பர். 2வது தர்பியத்துல் பில்குத்வா. தாய் தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு ரோல் மாடல். தாய் தகப்பன் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் அந்த பிள்ளை வளரும். நம்மிடத்திலே ஹலால் ஹராம் இருந்தால் அந்த பிள்ளைகளிடத்திலேயும் ஹலால் ஹராம் வந்துவிடும் இல்லையா? பெற்றோர்கள் நல்லவர்களாக ஹலாலானவர்களாக இருந்தால் பிள்ளைகளும் அப்படித்தான் இருப்பார்கள், சந்தேகமே இல்லை. நிறைய வரலாறுகளை சொல்ல முடியும். சான்றுக்கு 1-2 வரலாறுகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்புமகள் பாத்திமா ரலியல்லாஹுவினுடைய வீட்டில 3 நாள் சாப்பிடவில்லை என்று பெருமானார் கேள்விப்பட்டு மகளை பார்க்க வருகிறார்கள். 3 நாள் என் மகள் சாப்பிடவில்லை, பாத்திமாவின் வீட்டில் இருக்கிற வேற பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடவில்லை என்று கேள்விப்பட்டு வந்தா பாத்திமா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அம்மா என்னாச்சுமா? இல்ல ஒண்ணும் இல்லை, அதனால பாப்பா 3 நாள் சாப்பிடல. பிள்ளைகள் எல்லாம் எங்க அழுதுகிட்டே இப்பதான் வெளியே போயிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர்களை தேடி செல்கிறார்கள். ஆடு மேய்க்கிற இடையன் ஒருவர் குறுக்கே வருகிறார். என் பேர பிள்ளைகளை பார்த்தீங்களான்னு கேட்கிறாங்க. ஆமா பார்த்தேன், 2 பேர் அழுதுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எதற்கு அழுகிறீர்கள் என்று கேட்டேன். சொன்னார்கள், கடுமையான பசியாக இருக்கிறது, சாப்பிட்டு 3 நாள் ஆகிறது, அதனால் நாங்கள் அழுது கொண்டு செல்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த இடையன் சொல்லுகிறார், எனக்கு இரக்கம் வந்து விட்டது, வேகமாக ஆற்றிலே பாலை கறந்து தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு இடத்திலே கொடுத்தேன். அவர்
குடிப்பதற்கு வாய்வதை கொண்டு சென்று விட்டார். அண்ணன் தடுத்து நிறுத்தி இடையன் சொல்லுகிறார், ஹசன் அலி அல்லாஹ் கேட்டார்கள், 9 வயசு பையன் கேட்கிறாரு, இந்த ஆட்டிலே பால் கறக்க எஜமான் உனக்கு அனுமதி கொடுத்தாரா என்று கேட்டார். நான் இல்லை என்றேன். அப்படியானால் உனக்கே ஹலால் இல்லை, எங்களுக்கு எப்படி ஹலால் ஆகும் என்று திரும்ப கொடுத்து விட்டார்கள். உனக்கே ஹலால் இல்லை. 9 வயதுல சட்டம் பேசுகிற பிள்ளைகள், ஹலால் ஹலாலை பேணுகிற பிள்ளைகள் மீண்டும் தேடி செல்கிறார்கள். பெருமானார் அழுது கொண்டே பேரித்தம்பல தோட்டத்தில் படுத்திருக்கிறார்கள். ஒரு பேரித்தம்பல மரத்திற்கு அடியில் 2 பேர் இருக்கிறார்கள். பழங்கள் உதிர்ந்து கிடக்கிறது. பெருமானார் 2 பேர்த்தையும் மடியில போட்டுவிட்டு, பாப்பா சாப்பிடலாமே, பசியோடு இருக்கிறீர்களே, இது சதக்காவினுடைய மரம், இதில் எப்படி சாப்பிடுவது, எங்களுக்கு தான் ஹலால் இல்லையே, அதனால் நாங்கள் சாப்பிடவில்லை. பெருமானார் 2 பேர்களை கட்டி அணைத்து பாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே வந்து சொன்னார்கள், புத்தியா பாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் நீ ஜெயித்து விட்டாயம்மா, குழந்தை வளர்ப்பதில் நீ ஜெயித்து விட்டாயம்மா. இன்றைக்கு குழந்தை வளர்ப்பிலை ஜெயித்த பெற்றோர் எத்தனை பேர்? ஹலால் சொல்லிக் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் பாடமாக வைத்து வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களை மனம் தொட்டு பேச கடமைப்பட்டிருக்கிறோம். இனி நவீன உலகத்தில் அந்த பிள்ளைகள் வருகிற பிரச்சனைகளை எப்படி சரி செய்வார்கள்? எல்லாம் உணவை வச்சுதான் இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க, உணவை வச்சுதான் எல்லாமே. உணவுதான் உணர்வாக மாறுகிறது, உணர்வுகள் தான் எண்ணங்களாக மாறுகிறது, எண்ணங்கள் தான் சொற்களாக மாறுகிறது, சொற்கள் தான் செயல்களாக மாறுகிறது, செயல்கள் தான் பழக்கங்களாக மாறுகிறது, பழக்கம் தான் நடத்தையாக மாறுகிறது, நடத்தை தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. உணவு கெட்டு போனால் எண்ணம் கெட்டு போகும், எண்ணம் கெட்டு போன சொற்கள் கெட்டு போகும், சொற்கள் கெட்டால் செயல்கள் கெடும், செயல்கள் கெட்டால் பழக்கம் கெடும், பழக்கம் கெட்டால் நடத்தை கெடும், நடத்தை கெட்டால் மனிதன் கெடுவான். அனைத்திற்குமே உணவுதான் காரணம். ஹலால் ஹராமிலே பேறுதல் உள்ள பிள்ளைகளை உருவாக்கிவிட்டால் அவர்களுடைய எதிர்காலம் ஜொலிக்கும். ஆனா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா, நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? நமக்கு பாக்கெட் நிறைஞ்சா போதும், ஹலாலா ஹராம் ஆவது இல்லையா? தண்ணி அடிச்சுட்டு ஹோட்டல்ல உட்காந்து சிக்கன் மட்டன் ஆர்டர் பண்ணுவான். நம்ம எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து ஆர்டர் பண்ணிட்டு அவன் கொண்டு வந்து வைக்கும் போது ஹலால் ஹராம் கேட்கிறான். தூக்கியா அவர் உட்கார்ந்து இருக்கிற நிலைமையே இல்லையா? அன்புக்குரியவர்களே, ஒரு நிகழ்வு படிச்சது, கண்ணதாசன் வாழ்ந்த காலத்துல கலைஞர்கிட்ட போய் கேட்டாராம் கண்ணதாசன், இந்த மாதிரி நான் பாண்டிச்சேரியில நிக்கணும், பாண்டிச்சேரியில நிக்கணும், அதனால ஒரு சீட் கொடுக்கணும்னு. அப்ப கலைஞர் சொன்னாரா, பாண்டிச்சேரியில உன்னால நிக்க முடியுமா? உன்னால நிக்க முடியுமா? அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் நாம் எண்ணி பார்க்கிறோம். அப்ப இந்த அனாமிலேயே மிதந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர்கள் நினைத்திருக்கிறார்கள். எல்லாம் சிக்கன் வியாபாரங்கள், எல்லாம் 2ஆம் நம்பர். அத்தனையும் செய்துவிட்டு பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக, ஆபிதான பிள்ளைகளாக, தக்வா உள்ள பிள்ளைகளாக வர வேண்டும் என்று சத்தியமாக முடியாது, நடக்காது. ஹலால் வேண்டும். அல்லாஹ் அக்பர். இது தர்பியத்தும் பில் குதுவா. 3வது தர்பியத்தும் பில் முவாஅமா. உபதேசம் செய்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு என்னைக்குமே உபதேசம் வேணும். பெருமானார் ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க இல்லையா, அதீன நசீஹா, பார்க்கிற எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? அரபுலகத்திலேயே, அரபுகளிலேயே ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகை பெற்றவர்கள். ஜரீர் பேச வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவார்கள். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜரீர் உன் பேச்சை எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால கேட்பவர் அத்துணைவர்களுக்கும் நல்ல செய்தியை கொடுத்து கொண்டே ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லோருக்கும் சுப செய்திகளையும் நல்ல செய்திகளையும் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். உபதேசம் நிறைய அசலாத்துகளை ஏற்படுத்தும் இல்லையா? அபாயதீன் பிஸ்தாமியினுடைய தாயாரின் உபதேசம் தான் அபாயதீன் பிஸ்தாமியை உருவாக்கியது. அந்த தாயின் தகப்பனும் உபதேசம்
பாண்டியனுடைய தாயார் மகனுக்கு சொல்லி தர்றாங்க. வாழுகிற போது உலகத்தில் கோழையாக வாழாத, ஜாமீனாக ஜூனாக கோழைத்தனமாக வாழ்வதை விட ஒரு மனிதன் வாழாமல் இருப்பது சிறப்பு. மகனுக்கு சின்ன வயசுல இன்னைக்கு நம்ம உள்ள வளர்க்கறதே பூச்சாண்டி பயத்தை காட்டியே வளர்த்து எதிர்த்து போவாத ராத்திரி ஒண்ணுக்கு போனா பேய் வந்துடும், பூச்சாண்டி வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் அப்படி பயத்திலேயே வளர்த்து கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி கூட 1 மணிக்கு 1:30 மணிக்கு விஷா போகும்போது கொண்டாட்டி எழுப்பிட்டு போற புருஷன் நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா எல்லா வீட்லயும் நடக்கிற மாதிரியே தெரியுது இல்லையா? பயம். ஏன் காரணம் என்னன்னு கேட்டா அந்த சின்ன வயதிலிருந்தே போட்டப்பட்ட விதை நல்ல முளைத்து பயத்திலேயே வளர்ந்து இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சின்ன வயதிலேயே அபாயத்திற்கு அந்த வைராக்கிய வரிகளை விதைத்த காரணத்தினால் அபாயத்தில் விசாமி 9 வயசு ஒரு யூத பாதிரி மேடையில மெம்பர்ல ஏறி உட்கார்ந்துட்டு நான் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் தர வேண்டும். பதில் தந்தால் நான் இஸ்லாத்தை இருக்கிறேன், பதில் தரலன்னா நீங்க எல்லாம் யூதனாக மாற வேண்டும். சபை கூட இருக்கிறது, கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்லிடுங்க. அப்படியே பதில் சொன்னாலும் ஒரு ஆள் தான் கிடப்பான். இவன் ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வர்றீங்களா, பதில் ஒண்ணுக்கு தெரியலன்னா எல்லாருமே யூதனா மாறணும். சபையெல்லாம் திணித்து போயிருக்கிற போது அந்த 9 வயது சிறுவன் அம்மா சொன்ன அந்த உபதேசம் நினைவு வருது. எது சொன்னா நான் ரெடி. ஆனா ஒண்ணு என்னன்னா கேள்வி கேட்கிறவன் கீழடிக்க பதில் சொல்றாங்க மேடம் உட்கார்ந்து. அதுக்கு என்ன துணிச்சல் வேணும்?